ஆஹா, டேய் வாடா சீக்கிரம், இங்க வந்து என்ன குழம்புன்னு பாரு. அடேங்கப்பா, மீன் குழம்பு எவ்வளவு நாள் ஆச்சு. சீக்கிரமா போடுமா, சீக்கிரமா போடு 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 போடு, இன்னும் கொஞ்சம் போடு. ஏய், இதெல்லாம் உனக்கு தான்டா, மெதுவா சாப்பிடுறா. ஒரே கட்டு. எப்போ உனக்கு அவசரம் தான்டா. இரு, நானே கொடுக்குறேன். சீக்கிரம் சீக்கிரம். பாத்தியம்மா, உனக்கு அவசரம் தான். டேய் சரத், போச்சுடா, எல்லாம் போச்சு. ரிசல்ட் ஓட்டிட்டான்டா. உன் நம்பர்லடா சரத், உனக்கு வேலை கிடைக்கலடா. டேய் சரத், டேய் 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 சரத், நில்லுடா. இப்ப சொல்லு, நான் நடிச்சு தப்பா? இல்ல, அவன் என்ன கொலையே பண்ணியிருந்தா கூட தப்பு இல்ல. அந்த அளவுக்கு நான் அவனுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன். என்னால அவன் வாழ்க்கையை அழிஞ்சு போச்சு. அதுக்கு தண்டனையா என் வேலை போனது மட்டும் இல்ல, என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சுங்க. எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சு இந்த வேலையை மறுபடியும் வாங்கி கொடுத்துடணும்னு நான் ஊர் ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் அவனை பாத்துட்டீங்கல்ல, அப்ளிகேஷனை கொடுத்துட வேண்டியதானே. ஏவாய், சரத்தை பத்தி என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவனும் இவ்வளவு படிச்சவன், அவன் வாழ்க்கையிலும் இவ்வளவு சோகம் இருக்குங்கிறது இப்பத்தான் நமக்கே தெரியுது. அதுதான் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும்னு நிச்சயமா சொல்ல முடியலையே. மனசு திருந்தினாலே மறு ஜென்மம் எடுத்த மாதிரி தான். போனது போகட்டும், இப்போ அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாங்க. எந்த வேலை என்னால் அந்த தம்பிக்கு கிடைக்காம போச்சோ அதே வேலைக்கு நான் அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கேன். அந்த தம்பி இதுல ஒரு கையெழுத்து போட்டா போதுங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். இதோ தம்பியே வருதுங்க, நீங்களே பேசுங்க. தம்பி, நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் கிடைக்கணும்னா நீ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும். நிச்சயமா கிடைக்கும். சரிப்பா, நடந்ததெல்லாம் மறந்துட்டு அவர் சொல்றத கேளு. ஆமாம் தம்பி, அல்லாஹ்வுடைய கருணையால உனக்கு புது வாழ்வு கிடைச்சிடும். கையெழுத்த போடப்பா. கேர் ஆஃப் அட்ரஸ் வேணா என்னத கொடு. என்ன தம்பி, எல்லாரும் சொல்றாங்கல்ல, சரின்னு சொல்லுப்பா. நீயும் 4 பேரை போல தலை நிமிர்ந்து வாழ வேண்டாமா? தயவு செய்து என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. எல்லாரும் சொல்றாங்கல்ல. வேண்டாம் ப்ளீஸ். இது அளவுக்கு அதிகமான பிடிவாதம் தானே? என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி தான். ஏன் இப்படி உங்களையே தாழ்த்திக்கிறீங்க? தோல்விங்கிறது தொடர்கதை இல்ல. இந்தாங்க. ப்ளீஸ், என்ன வற்புறுத்த வேண்டாம். அப்போ நான் உங்களை வற்புறுத்த கூடாதா? ரொம்ப யோசிச்சா எதுவுமே அர்த்தம் இல்லாம போயிடும். சொல்றத கேளுங்க. இன்னொரு தோல்வியையோ ஏமாற்றத்தையோ என்னால் தாங்க முடியாது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். தோல்விதான் வெற்றிக்கு அஸ்திவாரம். சுபு சார், கன்னியாகுமரியில இருந்து மியூசிக் ப்ரோக்ராம் சம்பந்தமா போன் எது வந்தா ஆபீஸுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. சரி சார். ஹலோ சார். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். இன்னும் கன்னியாகுமரி புறப்படலையா நீங்க? எல்லாம் ரெடி சார். ஜஸ்ட் போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போறேன்னு வந்தேன். அப்படியா? விஜயா, நீ பாடுற பாட்டை கேட்டு எல்லா பத்திரிக்கையும் உன்னை பாராட்டி எழுதணும். என்ன? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். அப்ப நீங்க முன்னால புறப்படுங்க, நான் நாளைக்கு வந்துடுறேன். சரி வாங்க. தெய்வமா, நீ அப்பாவை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. திடீர்னு தாகம் வந்துருச்சுன்னு வை, மறைஞ்சிருவேன். உனக்கு காசி மாலை வேணுமா வாங்கி தரேன், ஓசி மாலை வேணுமா கேட்டு வாங்கி தரேன். பெட்ரோலோக்கா அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு சும்மா சொல்லக்கூடாது. எதை சொன்னாலும் அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அண்ணா
அண்ணா அண்ணா அண்ணா பிச்சு போலோ அண்ணா அண்ணா தேவா தேவா ஐயோ தேவா 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 டிக்கெட் தேவா டிக்கெட் தேவா டிக்கெட் அட போமா சொல்லிக் கொடுத்தா குயிலே இந்த படிக்கும் என்னன்னு கேளு என்னன்னு கேளு ஓடி வா என்னன்னு கேளு என்னன்னு கேளியா என்னையா அப்படியே உருண்டு வா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ஆகணுமே ஐயோ அம்மா அம்மா சீக்கிரம் ஓடி அம்மா என்னடா என்ன விஷயம்? அப்பா எங்கம்மா பஞ்சாயத்துக்கு போயிருக்காரு. ஐயோ சரி நீ வாமா என்ன ஆமா அட விஷயத்த சொல்லிட்டு போயேன்டா. பின்னாடி வாமா நான் சொல்றேன் டேய் எல்லாரும் வாங்க என்னன்னு கேளுங்க நீ வாமா எல்லாரும் வாங்க என்னன்னு கேளுங்க அப்பா 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 என்னடா அம்மா அம்மா என்னன்னு விஷயத்த சொல்லேன்டா. என்னன்னு நான் சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் நம்ம கன்னிகா இல்ல கன்னிகா கன்னியாவுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல அவ நல்லா இருக்கா அவங்க அம்மா தான் நல்லா பாடுவாங்கன்னு நினைச்சேன் அவங்க மகா பிரமாதமா பாடுறான் அற்புதமா பாடுறான் எல்லாரும் கைதட்டுறாங்க எல்லாரும் ஆரவரிக்கிறாங்க எல்லாரும் ரசிக்கிறாங்க அம்மா ஐயோ அத நான் எப்படி சொல்லுவேன் அவ பாட்டு இதோ கன்னிகாவே வந்துருச்சே. ஏமா கன்னிகா என் பையன் உன்னை பத்தி என்னென்னமோ சொன்னானே அதெல்லாம் நிஜம்தானாம்மா? ஏமா ஊரையே உன் பாட்டால கட்டி போட்டு இருக்கிறேன் உன் பாட்டை நாங்க கேட்க முடியாம போச்சே.